வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தூக்கி எறிகிற கருவேப்பிலையில் இருக்கிற ஹெல்த் ரகசியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலை அப்படிங்கிறத நம்ம தினமும் சமைக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களில் சேர்ப்பது வழக்கம். முக்கியமாக குழம்பு, பொரியல் எல்லாத்துலேயுமே தாளிக்கும் போது கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை அனைத்து உணவு வகைகளையும் சேர்க்கிறோம். கருவேப்பிலை அப்படிங்கிறது வாசனைக்காக மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே கருவேப்பிலையில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த கருவேப்பிலையோட நன்மைகளை சொல்லி அடங்காது. இந்த கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ போன்ற சத்துக்களும் விட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கருவேப்பிலையானது உங்கள் இருதயத்தை சீராக இருக்க உதவுது. மேலும் உங்கள் உடலில் உள்ள தொற்றுக்கு எதிராகவும் போராடுது. உங்கள் தலைமுடி மற்றும் தோல் ஆகியவற்றின் தன்மையை மேம்படுத்துது. இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது. அதில் முதலாவதாக இரத்த சோகை பிரச்சனையை குறைக்க பயன்படுது. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமாக உடலில் உள்ள இரும்புச்சத்தை ஈர்ப்பதற்கு மற்றும் கொண்டு செல்றதுக்கு உதவியாக இருக்குது. இந்த கருவேப்பிலையில் அதிகமான இரும்புச்சத்தும் இருக்குது. அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைஞ்சிவிடும் அப்படிங்கிறாங்க. முடிந்தவரை நம் உணவில் அதிகமான கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக சர்க்கரை வியாதியோட சண்டையிடும். கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்துவிடும் கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு 2 நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையலை அப்படின்னு சொல்லக்கூடாது. கருவேப்பிலையில் உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் சீராக வச்சிருக்க உதவுது. ஆனால் இது செய்ய சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக நார்ச்சத்து நிறைஞ்சது. கருவேப்பிலை உடலில் உள்ள இன்சுலின் அளவை சீராக வச்சிருக்குது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் சீராக வைத்திருக்க உதவுது. நார்ச்சத்து அப்படிங்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்போதுமே சீராக இருக்கும்படி பார்த்து கொள்ள உதவுது. கருவேப்பிலையில் நார்ச்சத்து மிகவும் அதிகமான அளவில் இருக்கிறதுனால இந்த வேலையை அது செய்யுது. கருவேப்பிலை இயற்கையாகவே உங்களது சர்க்கரை வியாதிக்கு மருந்தாக வேலை செய்யுது. அடுத்ததாக செரிமானத்தை சீராக்குது. முக்கியமாக நம் கருவேப்பிலையை உணவில் சேர்த்துக்கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். கருவேப்பிலை அப்படிங்கிறது மனத்திற்காக மட்டுமல்ல, முக்கியமாக பழங்காலத்தில் நம் செரிமானத்திற்காகவுமே சேர்த்து வந்திருக்காங்க. கருவேப்பிலையில் உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். ஆனால் இதை விட அதிகமான அளவில் கருவேப்பிலையை சேர்க்கணும் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அது நம் சுவையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் கருவேப்பிலையில் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிகவும் நன்மையை விளைவிக்கும். முக்கியமாக இது உங்கள் உடலில் உள்ள கொழுப்புச்சத்தை உறிஞ்சி எடுத்துடும். கொழுப்புச்சத்தை குறைக்கும் போது உடல் எடை அதிகரிக்காமலும் பாதுகாக்குது. அதனால் கொழுப்புச்சத்தை உறிஞ்சி விடுறது மட்டுமல்லாமல் செரிமானத்தையும் சீராக்குது. அடுத்ததாக கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கருவேப்பிலை அப்படிங்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுது அப்படின்னு நம்பப்படுது. இயற்கையாகவே கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்தும். அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கருவேப்பிலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சிருக்கு. இது கொலஸ்ட்ரால் உள்ள LDL எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்துட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத அதிகரிச்சிரும். அதனால் நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் HDL நம் உடலில் அதிகரிக்கவும் இது உதவி செய்யுது. இந்த கொலஸ்ட்ரால் என்பது இதயத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடியது ஒன்றா இருக்குது. அடுத்ததான் நிறைய போக்குது. இன்னைக்கு நம்மளை பலருக்கும் சிறு வயதிலேயே தலைமுடி நரைச்சிருது வழக்கமாயிட்டு. கருவேப்பிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக நம் தலைமுடி நிறத்தை சீராக வச்சிருக்க உதவுது. மேலும் நம் தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கவும் உதவுது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலில் இருந்தே கருவேப்பிலையை மிகவும் அதிக அளவில் சாப்பிட்டு வர்றது தான். நரைத்த தலைமுடியை சீராக்குவது அப்படிங்கிறது கடினமான காரியம். ஆனால் தேவையான அளவு நம் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நரை பிரச்சனை வருவது முற்றிலும் குறைந்துவிடும் என்பது பலரது கருத்து. நரை மட்டும் அல்லாமல் முடி கொட்டுதல், முடியில் உள்ள பலவிதமான பிரச்சனைகளையும் இந்த கருவேப்பிலையானது அதில் உள்ள சத்தானது சரி செய்யுது. கருவேப்பிலையை நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்து கொண்டு தான் சாப்பிட வேணும் என்ற அவசியம் இல்லை.
கருவேப்பிலையை பச்சையாகவே கழுவி சாப்பிடுவது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கும். தினமும் சிறிதளவு கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் மேலே சொன்ன பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். அடுத்ததாக கணைச்சூடு கண்ணோயை குணமாக்கும். கண்ணோய் கணைச்சூடு குணமாக 48 நாள் தொடர்ந்து கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி இந்த 3ஐயும் உங்கள் உணவில் சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட சூடும் தனியும். இது கிடைக்காத நேரத்தில் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, காசினிக்கீரை ஏதேனும் ஒரு வகை கீரை சாப்பிட்டா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்க மாற்று கீரையில் கருவேப்பிலையில் உள்ள மருத்துவ குணமும் இருக்குது. அடுத்ததாக இந்த கருவேப்பிலை கர்ப்பிணிகளுக்கும் பயன்படுது. அரசு சித்த மருத்துவமனைகளில் வழங்கப்படும் அரசு மகப்பேறு சஞ்சீவி எனப்படும் கர்ப்பிணிக்கால சிறந்த மருந்துகளோட தொகுப்பில் கருவேப்பிலை பொடி சேர்க்கப்பட்டிருக்கு. பெண்களின் கர்ப்பகாலத்தின் முதல் 3 மாதங்களில் பசியின்மை, வயிற்றுப்புறுமல், உணவு எதிர்கழித்தல் போன்ற செரிமான தொந்தரவுகள் அதிகமாக உண்டாகும். இது சரி செய்ய கருவேப்பிலை பொடியை சிறிதளவு எடுத்து சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக கல்லீரல் பாதிப்பையும் குணமாக்குது. கருவேப்பிலையை நீங்கள் உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிடும். மேலும் கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாக்கிறதோடு சீராக செயல்படவும் தூண்டும். மனித உடலின் நண்பன் கருவேப்பிலை. தூக்கி எறிஞ்சு உதாசீனம் செய்யாதீங்க. குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்துவது நம் தலையாய கடமைகளில் ஒன்று என்பதை மனதில் உணருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.